டிஃபிலிமாலய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் அசிங்கப்பட்ட இல்லை நம்ம பார்க்க போகிற படம் பாம். அது அப்படி சொல்லக்கூடாது, அப்படின்லாம் சொல்லணும். நீ ஒரு பணம் வந்து ஏதோ ஒரு ட்ரிப்பு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நிறையா டெத்தில் வந்து ஹார்ட் அட்டாக் இல்லை தூக்கு மாட்டி தூங்குனா மோஷன் வழியில் வந்துடும் கேள்விப்பட்டிருக்கோம். இதில் பாமா வழியில் வந்துருக்குது. ஒரு ட்ரிப் வந்தால் பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். 9 ட்ரிப்பு 90 ட்ரிப்பு வந்தா நம்புற மாதிரியா இருக்குது. அப்போ உயிரோட இருப்பாரோங்கிற ஒரு இன்ட்ரோ கிரியேட் பண்ணுது. என்னன்னா அதுவும் சும்மா விட மாட்டேங்கிறார். நான் தான் நீ சவுண்ட் விட்டோன்னு நான் இப்படி பண்ணேன் பாம் அப்படின்னா அப்படின்னு சவுண்ட் வந்தா பரவாயில்ல. காளி வெங்கட் அவருக்கு நல்லா நடிக்க தெரியும், அது ஓகே. அப்படின்னா சிவாஜி தம்பி இல்ல, அதுக்குன்னு சிவாஜி தம்பி மாதிரி நடிக்குது. நல்லா நடிச்சிருக்கேன். அவரெல்லாம் குறை சொல்லுங்க, டேரக்டர் தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லணும்ல. இப்போ எப்படி இப்போ ஒருத்தர் செத்தவர் ஒரு பாம் வருது, பாம்புனாவே நம்ம நாத்தம் பூச்சின்னு ஓடிடும் அது பக்கம். ஏன்னா நம்ம இந்தியாவில் மற்றவெல்லாம் ஆப்பிள் அது இது சாப்பிட்டு விட்டோன்னா ஸ்மெல்லு கம்மியாக வரும். இப்போ நீ நம்ம புதுசு ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கிற எனக்கு வார்த்தையை சொல்ல அப்படிலாம் இல்லை பாருங்க. நீ வெறும் பழமே சாப்பிட்டு விட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். நம்ம சிக்கன் மட்டன்லாம் போட்டு சிக்கன்லாம் சாப்பிட்டா அன்னைக்கு ஐயோ நான் பார்த்துருக்கேன். ஏன் நம்ம ஆட்கள் சில சமயத்தில் ஐயோ சரி நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளார போவோம்னா கதை என்னன்னா, ஒரு கிராமம், மலை கிராமம். அங்க ஒரு மழை நேரத்துல ஒரு பாறாங்கல் மேலிருந்து வந்து விழுந்து மலையில உருண்டு வரும்ல, அந்த கீழே அந்த ஊர்ல டொப்புன்னு விழுது, 2ஆ உடையுது. ஒரு பெருங்கல்லு ஒரு சிறுங்கல்லு. சிறுங்கல்ல கும்பிடுறவங்க சின்ன தெருக்காரங்க, பெரிய கல்ல கும்பிடுறவங்க பெரிய தெருக்காரங்க. அதான் பெரிய ஜாதி சின்ன ஜாதி. ஊர் 2ஆயிடுது. இப்போ அந்த ஊர்ல ஏதாவது நல்லது கெட்டது நடக்கணும்னா எவ்வளவு பெரிய அதிகாரி வந்தாலும் நடக்க மாட்டேங்குது. பனைமரத்தை பிடுங்கிட்டு அடிச்சு சண்டை போடுறாங்க. அந்த அளவுக்கு வெறி கொண்டவங்களா இருக்காங்க. அதனால இந்த ஊருக்கு தலைவர் சிங்கம்புலி, அந்த ஊருக்கு தலைவர் குட்டிப்புலி. 2 பேரும் சின்ன தெருவுக்கு குட்டிப்புலி, இந்த ஊருக்கு சிங்கம்புலி. 2 பேரும் சலைச்சவர்கள் இல்லை. ஆவுன்னா அடித்தடி தான். சிங்கம்புலியோட பையன் நம்ம ராட்சசன் சரவணன், அந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. இதெல்லாம் இல்லை மேட்ரு. பாலசரவணன் நம்ம ஹீரோ, அவர் பேர் என்னது அர்ஜுன் தாஸ், அவரோட ஃப்ரெண்டு. அர்ஜுன் தாஸ் சின்ன தெருவை சேர்ந்தவர். பாலசரவணன் ஒரு பொதுவானவர், யூடியூப்புக்கு எடுக்கிறேன்னு சொல்லி எதா இருந்தாலும் யூடியூப் 100 வியூவர்ஸ் எனக்கு ஐயோ 1000 வியூவர்ஸ் கிடைச்சிச்சுன்னு நம்மள விட மோசமா கூறாரு. நமக்கு பரவாயில்ல, ஒரு 10,000 வியூஸ் இருக்குது, 50,000 வியூஸ் இருக்குன்னு ஒரு சந்தோஷம் வந்துருது. ரைட்டு, அதெல்லாம் அழகா பண்ணியிருந்தார் டைரக்டர். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் பெரிய தெருவை சேர்ந்தவர். அவர் தங்கச்சி நம்ம ராஜசேகர், டாக்டர் ராஜசேகர் அவங்களோட பொண்ணு. ஏற்கனவே 2 படம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு அர்ஜுன் தாஸ் மேல ஒரு கண்ணு. அர்ஜுன் தாஸுக்கு நல்ல நண்பர் காளி வெங்கட். என்ன ஆகுது அப்படின்னா, காளி வெங்கட்டுக்கு அப்பையிலேருந்து நம்ம 2 போட்டு கிடக்கிற ஊரை ஒன்னாக்கணும், சாதி இதெல்லாம் கூடாது, ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு அர்ஜுன் தாஸோட ஹெல்ப்பையும் நாடுறாரு. ஆனா இவங்க அப்படி பண்ண இன்னும் எகிருது, அடிதடி வெட்டு குத்து. ஒரு சின்ன பையன், அதுல இந்த சிங்கப்புலி இருக்காரு, எப்ப பார்த்தாலும் தலையில சேர தூக்கி வச்சுக்கிட்டே ஒருத்தன் வரான் கூட. அவர் சேர் போட்டாதான் உட்காரு, பெரிய இருக்காருல்ல கெத்து. அதான் இப்போ தூக்கத்துல நடக்கிற வியாதி உள்ள பையன் அந்த சேர் மேல போய் கையால வச்சிடறான். அவனை இழுத்து போட்டு யாரு நம்ம பூவையாரு, அவன் வந்து இழுத்து போட்டு காலிலேயே சூடு வைக்கிறாப்புல நம்ம சரவணன். எப்படா எங்க சேர்ல உட்கார போச்சு. இப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் பார்த்து வேதனை ஆகுற இதுல அடிபடுறாங்க அர்ஜுன் தாஸும் காளி வெங்கட்டும். எப்படியாவது இந்த ஊரை ஒண்ணு சேர்த்துணுங்கிற எண்ணத்துல இருக்கிற காளி வெங்கட். ஆனா இதெல்லாம் புரட்சியெல்லாம் ஓகே, ராத்திரி ஆனா அர்ஜுன் தாஸும் காளி வெங்கட்டும் வந்து மது அருந்துறது மட்டும் தவறுறது கிடையாது, மிஸ் ஆகுறது. ஆமா, அப்படி ஒரு நாள் அடிச்சுட்டு இருக்கப்போ ஊரு ஒன்னாக்கிக்கலாம். அப்படி மது அருந்துறப்போ ஒரு நாள் மட்டையாயிடுறாரு. மொத்தமா முடிஞ்சு போயிடுது. காளி தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டு திணையில வச்சுட்டு செத்து போயிட்டாருன்னு 2 ஊரும் வந்து நிக்குது. எங்க ஆளை எப்படா உங்க ஏரியாவில் வச்சிருப்பீங்க, நாங்க தூக்கிட்டு போறோம், திருப்பி இவங்கள்ட்டே கொடுத்து விடுறாங்க. ஏன்னா சாமிக்கு திருவிழா ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது, ஒரு வைபவம். அதனால பெரிய தெருவுக்காரங்க அவங்கள்ட்ட தள்ளி விட்டா அவன் தான் அவங்களுக்காக தானே போறான்னா அங்க கடக்கட்டு முடிவு பண்றாங்க. இப்போ இருக்கிறப்போ பாடியை கொண்டு வந்து வச்சோன்னு நம்ம அப்படின்னு ஷேக் ஆகுறாரு. ஆனா என் நண்பனுக்கு உயிர் இருக்குன்னு ஒரு ஊரை கூட்டுறாரு. பார்த்தா திருப்பியும் அந்த மாதிரி ஒருவேளை இருக்கும் போட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை வருது. டாக்டர் வரல, டாக்டர் அதுக்கப்புறம் வந்து பாக்குறாங்க. டாக்டர் வரல, கலெக்டர் வராங்க. கலெக்டர் யாருன்னா அபிராமி.
இது இல்லாம இந்த ஊர் ரெண்டு சேர்ந்தா தனக்கு லாபம் இருக்காதுன்னு நினைக்கிறாரு அரசியல்வாதி நாசர். அவர் ஆளுங்க ஊரை ரெண்டு சேர விடாம ஒண்ணு சேர விடாம ரெண்டு படுத்த பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி செத்தும் காளி வெங்கட் ஊரை சேர்த்தாரா இல்ல சாவாம சேர்த்தாரா? அர்ஜுன் தாஸ் எந்த வகையில அதுக்கு உதவி பண்றாரு, என்ன ஏது? சின்ன தெருவில் இருந்த அர்ஜுன் தாஸ பெரிய தெருக்காரங்க ஏன் ஏத்துக்கிறாங்க? பெரிய தெருவை சேர்ந்த காளி வெங்கட்ட சகஜமா போயிட்டு வர சின்ன தெருக்காரங்க எப்படி ஒத்துக்கிறாங்க? எப்படி கிளைமாக்ஸ்ல இருந்தாரா, இறந்து இருந்தாரா, வாழ்ந்தாரா அப்படிங்கறத காளி வெங்கட்டோட கேரக்டர். இந்த கதையெல்லாம் ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது, அழகா இருந்தது, சூப்பரா கதை சொன்னாரு. இந்த கேஸ் ரிலீஸ் பண்றது மட்டும்தான் எனக்கு அந்த அதுல இதுல இன்னொன்னு டிஎஸ்கே அவன் பாத்தீங்கன்னா புள்ள இல்லாம பொண்டாட்டி தவிக்கிறாப்புல. அவருக்கு இந்த சாமி இத சாமியா கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி கேஸ் அது ரிலீஸ் ஆகுதுன்னு அது அதுக்கு 4 பக்கம் மைக் ரிலீஸ் ஆனது சாமியா கொண்டாட தெய்வம் நீங்க தான். நீங்க வேற சுத்தி 4 மைக்கு டர்னு சவுண்ட் வந்தா டர்னு ஸ்பீக்கர்ல அடிக்குது. ஓ அதெல்லாம் கும்பிடுவாங்க, எல்லாம் கும்பிடுறாங்க. கேவலத்தை பண்ணலாம், கேவலத்தையே பண்ணலாமா? போனா 2-3 நாளா நாரலங்க. சரி, அவர் விடுற பாம்மா நாராம இருக்கும். அவரை வந்து சாமியா வழிபட்டு அப்புறம் மலை மேல ஜோதி ஏத்தி இதெல்லாம் பண்ண மாட்டேன். உள்ள ஒரு குச்சி சொல்லி சென்ட் அடிக்காம போயிட்டேன். எப்பா ஆராய்ச்சி இருக்க காளி வெங்கட் உண்மையா உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரிதான் அர்ஜுன் தாஸும். அவங்க எல்லாம் குறை சொல்றதுக்கே இல்ல. என்ன ஒண்ணுன்னா சிங்கம்புலி கூட இதுல அடக்கி வச்சிருக்காரு. நாசர் நல்லா பண்ணிருக்காப்ல. அபிராமி கலெக்டரா அசத்தலா வராங்க. ஊரை ரெண்டு அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாலும் எப்படியாவது இந்த ஊர் சேர்ந்தா சரி அப்படின்னு விட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் சிவாத்மிகா ராஜசேகர், அவங்க டாக்டர் ராஜசேகரோட பொண்ணு, அருமையா நடிச்சிருக்குது. சிங்கம்புலி பாலசரவணன் இந்த படத்துல நல்ல ரோல். இப்ப இந்த வாரம் 2-3 படம் பாலசரவணன் அவர் தான் உட்கார வைக்கிறார் படத்துல. டிஎஸ்கேவும் அதே மாதிரிதான். கிச்சா ரவி, பூவையார், செல்வன் ஸ்டார், இது இல்லாம ரோகன், காவியா, இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அந்த காவியாவும் ஒரு கேரக்டர் வராங்க, நல்லாவே பண்ணிருக்காங்க. என்ன ஒண்ணுன்னா இந்த கேஸ் ரிலீஸ் நம்ம ஊர் பக்கம் ஒரு முறை 2 முறை காமிச்சு ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் காமிச்சிருக்கலாம். அதுல கடவுளாக்கி இருக்கலாம். ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாட்டுக்கே போய் இருக்குது காத்து பாட்டுக்கே காத்து போகுதுன்னு. அந்த மாதிரி உயிர் போன பிறகு உயிர் போறதுங்கிறதே காத்து வெளியில போறது, அதுக்கப்புறம் எங்கடா காத்து இருக்குது அப்படின்ற ஒரு லாஜிக்கா நமக்கு கேள்வி தோணுது. ஓகேவா? மொத்தத்துல இந்த படத்தை ஜெம்ப்ரோ பிக்சர்ஸ், சுதா சுகுமார் பாலகிருஷ்ணன் 2 பேரும் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை விஷால் வெங்கட் புதுமையா யோசிச்சு இருக்கிறாரு. ஹாலிவுட் படங்களுக்கு இந்த மாதிரி கதைகள் ஓகே. ஹாலிவுட் படத்தை கூட இது வைக்க மாட்டாங்க. காடை வந்து காடா விரும்புவாங்க. காடை குசுவா மாத்தி இப்படிலாம் கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க. சரி, போய் விஷால் வெங்கட் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல உட்கார வைக்கிறது காளி வெங்கட்டோட அந்த கேஸ் நாத்தத்தையும் தாண்டி உட்கார வைக்கிறது யாருன்னா டி இமான். மியூசிக்ல ரிதமா பண்ணியிருக்கிறாரு. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே மணிகண்டன், மாதவன், அபிஷேக் சபரிகிரிவாசன், விஷால் வெங்கட். இந்த 4 பேர் இத்தனை பேர் அத்தனை முறை குசு விட விட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்க தோணுது. என்ன டிஓபி PM ராஜ்குமார், எடிட்டர் பிரசன்னா GK, ஆர்ட் டைரக்டர் மனோஜ்குமார். இவங்க எல்லாம் குறை சொல்றதுக்கே இல்ல. எடிட்டர் கூட நல்லா தான், சில இடங்கள் உள்ளார அழகா கொண்டு போறாப்புல. அதே மாதிரி காஸ்டியூம் டிசைனர் பிரியா கரண் 2 பேரும் நல்லா பண்ணிருக்காங்க. மகிழனன் BM அவர் தான் வந்து டயலாக்ஸ்ல கொஞ்சம் புரட்சிலாம் இருக்கு தலைவா. மொத்தத்துல பாம் டார்னு வெடிச்சு சிதறவும் இல்ல, சீனி பட்டாசா இது இல்ல, இது சீனி பட்டாசா இல்ல. மொத்தத்துல பாம் எப்படி வெடிக்குங்கிறத ரசிகர்கள் எப்படி எடுத்துப்பாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த திரியில நெருப்பு வச்சோம்னா அது பாட்டே ஓடி புஷா வெடிக்குதாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்ப்பாங்க. அது மக்களும் பார்க்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.